வெல்கம் டு Aabinandan Academy, my dear students. நான் உங்களுடைய மேக்ஸ் டீச்சர் தமிழரசு பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.5ல் கொஷின் நம்பர் 6 பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 6 is a very important question in as per board exam point of view. They are asking 4 mark questions, sometimes 5 mark questions. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இதை எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ரூல் யூக்லேட் பண்ணும்போது d by dx of u power v is equal to what's the value u power v by u dash plus log u v dash log u into v dash formula v by u dash plus log u v dash. This is the data. Okay, அப்போ here இதை எப்படி சார் சால்வ் பண்ணலாம்? சேம் அப்படியே ரிட்டர்வாக அந்த u power v ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் enough. அப்போ எப்படிலாம் சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். வெரி சிம்பிள். கொடுத்துக்க டேட்டாஸை ஃபஸ்ட்டு இது யூன்னு எடுத்துக்கங்க. எக்ஸ் ப்ளஸ் 1/x இஸ் கிளியர். அப்போ யூ டேஷ் கண்டுபிடிங்க. யூ டேஷ்னா எக்ஸை டிஃபென்ஷன் பண்ணால் 1, சாரி எக்ஸை டிஃபென்ஷன் பண்ணால் 1, எக்ஸை பார்த்து டிஃபென்ஷன் பண்ணுங்கள், வேல்யூ 1. 1/xஐ டிஃபென்ஷன் பண்ணால் -1/x² இல்லையா, டிஃபரென்ஷியேஷன் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு அகெயின் வி எடுத்துக்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிங்கன்னா வி எடுத்துக்க. வி இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ வி டேஷ் ஈக்குவல் டு 1. ஒரு டேட்டாஸ் எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட்டு செகண்ட் ஆஃப் டேட்டாஸ் அதே மாதிரி எடுத்துக்கங்க. யூஸ் ஈக்குவல் டு வாட்ஸ் வேல்யூ எக்ஸு, யூ டேஷ் வாட்ஸ் த மீனிங் 1, வி இஸ் ஈக்குவல் டு 1 + 1/xன்னு வச்சுக்க. வி டேஷ் கான்ஸ்டன்ட் டிஃபென்ஷன் பண்ண 0, 1/x டிஃபென்ஷன் பண்ணால் -1/x². திஸ் இஸ் டிஃபரென்ஷியேஷன் ஃபார்முலா. ஸோ கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு இது யூ அப்படியே எடுத்துக்கிட்டு யூ டேஷ் கண்டுபிடிக்க, அதே மாதிரி இது யூன்னு எடுத்து வி டேஷ் அப்படி டீட்டாவாக கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த ஃபார்முலா போய் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண. தட்ஸ் ஆல் என்எஃப். அப்போ ஃபார்ம் பண்ணலாமா? கொடுத்துக்க ப்ராப்ளத்தை நான் என்ன ஃபார்ம் பண்ணுறேன், dy/dx கண்டுபிடிக்கிறேன். எஸ்கே dy/dx ஃபார்ம் பண்ணலாமா? அப்போ dy/dx வேணுண்டா ஃபார்முலா படி u பவர் v, வாட்ஸ் u, இது v அப்படி டீட்டாக வச்சுக்கலாமா? வாட் ரியாக்ஷன் x ப்ளஸ், ஓகே, x ப்ளஸ் 1/x ஹோல் பவர் x ஃபார்ம் பண்ணிட்டேன்னா. நெக்ஸ்ட்டு as per formula படி what's the value we need, v by u. What is the v? v is equal to x. x by u, what is the value, x plus 1/x ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் ஃபார்முலா என்ன, u dash. What is the u dash? This is the value for, அப்போ 1 - 1/x², u dash. next plus log u. What's the log u? This is the value for log u. அப்போ here log of x plus 1/x. okay, log u ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? next v dash. what is the v dash? that the value is equal to 1. that's clear, 1. okay, clear now? so by here next plus next step x into 1 plus 1/x ட்ரை பண்ணலாமா? அப்போ here you கட் பண்ணால் x பவர் 1 plus 1/x again u power v. சேம் ஃபார்முலா படி v by u நம்மளுக்கு என்ன, v by u. what is a v? here பார்த்தீங்கன்னா v is equal to 1 plus 1/x by v by u. u is equal to x into u dash value 1 plus log u. u ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா log x into v dash, that is the meaning for -1/x². ஓகே, ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? அவ்வளோதாம்மா, டிஃபரென்ஷியேஷன் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல் சிம்பிள். நீ லாக் எடுத்து பண்ணிங்கன்னா இதுக்கு தனியாக செப்பரேட்டட் லாக், இதுக்கு தனியாக செப்பரேட்டட் லாக் எடுத்து சால்வ் பண்ண ஒரு ப்ராப்ளம் ரொம்ப லென்த்தியாக மாறும். ஸோ இந்த மெத்தட் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஃபரென்ஷியேஷன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன, சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறது தான். சிம்பிளிஃபிகேஷன் ஈஸி தானே, நம்மளுக்கு ஈஸியாக பண்ணிடலாமா? ஸோ சிம்பிளிஃபிகேஷன் என்ன பண்ணலாம், இதை பை 1 எடுத்துக்கலாமா? இதை அப்படியே கிராஸ் மல்டி பண்ணிங்க, வாட் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகுன்னு பாருங்கள். அப்போ ஹியர் dy/dx ஈக்குவல் டு ஃபார்ம் பண்ணால் x + 1/x ஹோல் பவர் x அப்படி டீட்டாவாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டி பண்ணால் வாட்ஸ் வேல்யூ x². இப்போ வேணால் அப்படி வச்சுங்க, தனியாக கூட சிம்பிளி பண்ணி பாருங்கள். இதை சால்வ் பண்ணிங்கன்னா வாட் வேல்யூ x² + 1 / x அப்படி வந்து நிற்குமா? இந்த டினாமினேட்டர் சிம்பிளி பண்ணால் x² + 1 / x. இந்த x நியூமினேட்டராக போயிடுமா? அப்போ வாட் ரியாக்ஷன் கிடைக்கும், x² / x² + 1 இப்படி ஃபார்ம் பண்ணிக்கலாமா? ஓகே, இதை நான் சிம்பிளி பண்ணிட்டு x நியூமினேட்டர் பண்ணால் ஆல்ரெடி ஒரு x இருக்குது. அப்போ x² / x² + 1. அகெயின் இதையும் கிராஸ் மல்டி பண்ணிங்க, பை 1 வச்சுக்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ ஹியர் ஃபார்ம் பண்ணிங்கன்னா அப்போ x² -1 / x² ஃபார்ம் ஆகுமா?
இதை கிராஸ் பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். கிளியர்? அவ்வளோதான். ப்ளஸ் லாக் ஆஃப் இதை அப்படியே வச்சுங்க, ப்ளஸ் லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ், நோ சேஞ்ச். நெக்ஸ்ட் ப்ளஸ் அகெயின் திஸ் ஸ்டெப் அகெயின் எப்படி சால்வ் பண்ணலாம்னா சேம் வே. நியூமரேட்டர் என்னது 1 ப்ளஸ் 1 பை எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நியூமரேட்டர் இதை சிம்பிளை பண்ணால் வாட் ரியாக்ஷன் கிடைக்கும்? எக்ஸு ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ், அந்த எக்ஸ் டினாமினேட்டர் வந்துடுமா? கிளியர்? இந்த எக்ஸ் டினாமினேட்டர் வந்துச்சுன்னா அப்போ எக்ஸ் ஸ்கொயராக வரும். அப்போ வாட் வேல்யூ ஹியர்? எக்ஸ் ப்ளஸ் 1 பை 1 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை சிம்பிளை பண்ணிடுங்க, எக்ஸ் ப்ளஸ் 1 பை வாட் ரியாக்ஷன் எக்ஸ் ஸ்கொயராக ஃபார்ம் ஆகுமா? இந்த எக்ஸ் டினாமினேட்டர் வரும் இல்லையா, ஆல்ரெடி ஒரு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர். கிளியர்னா? ரிமைனிங் என்ன ஃபார்மாக இருக்குது? ஹியர் ஒரு மைனஸ் இருக்கா, அப்போ மைனஸை ஃப்ரெண்டில் கொண்டு வந்துடும். அப்போ மைனஸ் லாக் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, மைனஸ் லாக் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். கிளியர்னா? அவ்வளோதாம்மா. இப்போ இது எதெல்லாம் கேன்சலான்னு பாருங்கள், கேன்சல் பண்ணிவிட்டு எடுத்து எழுதுங்க, வி கெட் த ஆன்சர். ஸோ இப்போ ஹியர் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாமா? வேறு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஹியர்? நோ. ஓகே, அப்போ ஹியர் யூ கட் பண்ணால் அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாமா? அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ரிமைனிங் இருக்குது அப்படியே எடுத்துங்க, n பை எக்ஸ் ப்ளஸ் ஹோல் பவர் எக்ஸு. ஸோ இப்போ ஹியர் சிம்பிளி பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகே, ப்ளஸ் வாட் ரியாக்ஷன்? லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ப்ளஸ் அகெயின் வாட் ரியாக்ஷன்? எக்ஸ் பவர் 1 பை 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு இது டினாமினேட்டர் சேம் இல்லையா, அப்போ நியூமரேட்டர் கூட ஆட் பண்ணிங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் லாக் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர். திஸ் ஆர் டேட்டா. ஓகே, you understood ma? Okay, clear my children? Thank you.